இட்டு பிடிச்சின மலை எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க வர முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து போயிட்டு இருந்தது ஹவுஸ்மேட்ஸ்க்கு. என்ன டாஸ்க் அப்படின்னா, இது ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் தான். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பெருசாக ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு டாஸ்க் தான் இது. ஸோ இது வந்து பெயிண்ட் ரிலேட்டடான ஒரு டாஸ்க்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து வெளியே வந்து ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அந்த பெயிண்ட் ரிலேட்டடாக வந்து கியூ கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த பெயிண்ட்டை பற்றின ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த கியூ கார்டில் வந்து 10 இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தீபக் வந்து ஒரு கியூ கார்டு எடுக்கணும். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத படிக்கணும். இந்த ஃபீச்சர் தான் இந்த பெயிண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவர் படிப்பார். அதை படித்து முடித்த உடனே வந்து அங்கே ஒரு பால் இருக்கும். அதேமாரி நிறைய பக்கெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பக்கெட்குள்ளே வந்து ஒரு ஃபுட் ஐட்டமோட நேம் வந்து இருக்கும். ஸோ இப்போது வந்து இந்த இடத்துல நின்றுட்டு நம்ம அந்த பாலை வந்து அந்த பக்கெட் மேலே வந்து தூக்கி போடணும். எந்த பக்கெட் மேலே ஃபர்ஸ்ட்டு பால் படுதோ அந்த பக்கெட்டில் இருக்கிற கார்டை வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்கு, என்ன ஃபுட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து போகிறாரு. ஸோ அவர் கியூ கார்டு படிச்சுட்டு பாலை தூக்கி போடுறாரு. அப்போது அந்த கார்டை வந்து எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா பர்கர். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவருக்கு வந்தது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா போய் அதை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன வந்தது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவருக்கு வந்து மகாராஜா பர்கர். செகண்ட் வந்து ஜாக்லினுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபுட் வந்தது. ஸோ அது என்னால் கரெக்டாக வந்து ஞாபகப்படுத்த முடியல. ஸோ யாராவது அது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கியூ கார்டை வந்து பார்த்திங்கன்னா கேமரா கிட்ட வந்து காட்டல. ஸோ நான் லேட்டாக லைவில் ஜாயின் பண்ணனால அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கு வந்து பாவம் காஃபியும் குக்கீஸும் வந்து வந்தது. ஸோ அவங்களுக்கு தான் வந்து வந்ததுலேயே வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அருண் வந்து விட்டுறாரு. அவருக்கு வந்து வந்தது கிரில் சிக்கன் வந்து வந்தது. அதுக்கப்புறம் பாவம் மஞ்சரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு வந்து மசால் தோசையை வந்து வந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்து பிரியாணி, முத்துக்குமரனுக்கு வந்து மட்டன் சுக்கா அண்ட் நான் வந்து வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ரயானுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா வந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து பாஸ்தா வந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ராணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஷேக் அப்படின்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இன்னொரு சான்ஸ் கேட்டாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா கிட்ட பெர்மிஷன் கேட்டு சரி ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பவும் ரயான் வந்து அதை உருட்டுறாரு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்டு 65 வந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்கில் வந்து நடந்த விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.